கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாலை வேளையிலும் உயிர் தெழுந்த உயிரோடு இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் இணைந்து ஆராதிக்க மகிமைப்படுத்த தேவன் பாராட்டின அவருடைய கிருபைக்காக இரக்கத்திற்காக நன்றி சொல்லுகிறேன். இந்த மாலை வேளையிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. வாசிக்கலாம் சங்கீதங்களின் புஸ்தகம் 84வது சங்கீதம் 11வது வசனம். சங்கீதம் 84:11. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர், கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். நம்முடைய தேவனுக்கு பெயரே நன்மைகளின் தேவன், நன்மையை வழங்குபவர். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு தம்முடைய நன்மையை வழங்காமல் தமது கையை முடக்கி வைப்பவர் அல்ல நம்முடைய தேவன். கடந்த வாரத்திலே பார்த்தோம், ஆண்டவருடைய ஆலயத்தினுடைய நன்மையினாலே தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நிரப்புகிறார். நம்முடைய தேசத்தினுடைய நன்மையினாலே கர்த்தர் நிரப்புகிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய நன்மை என்று சொல்லுகிற அந்த நன்மையினாலே நம்மை கர்த்தர் நிரப்புகிறார். நம்மை உருமாற்றம் செய்து பலன் தராமல் ஏமாற்றமாய் மாறினதை பலன் தர செய்வதற்கு நேராக கர்த்தர் திருப்புகிறார். மறந்த பாடல்களை, மறக்கப்பட்ட பாடல்களை கர்த்தர் திரும்ப பாட வைக்கிறார். அல்லேலூயா. அந்த வசனத்தில் நம்மை ஆண்டவர் நம்ப வைப்பதற்கு இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார். நன்மையை வழங்காதிரார் என்று சொன்ன அந்த வாக்கை நமக்கு கொடுத்தவர் யார் என்பதை புரிந்து கொண்டால் நமக்கு பிரச்சனையே இருக்காது. ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நன்மையை கொடுக்கிற நான் யார் என்பதை உன்னுடைய வாழ்க்கையில நீ கொஞ்சம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் வேதத்தில் அந்த பகுதியில் பார்க்கும் பொழுது முதல் பகுதியில் சொல்லப்படுகிறது, தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர். உனக்கு நன்மையை கொடுக்கிறவர் யார் என்று சொன்னால் சூரியனும் கேடகமுமானவர். நம்முடைய தேவன் சூரியன் இல்லை, சூரியனை படைத்தவர். ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்லுகிற காரியம், சூரியனை போல நான் செயல்படுகிறேன், கேடகத்தை போல நான் செயல்படுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். இந்த வேதாகமத்திலே பார்க்கும் பொழுது ஆண்டவர் சூரியனை போல செயல்படுகிற 3 இடங்களை ஆண்டவர் ஒப்பிட்டு காண்பிக்கிறார். அந்த 3 இடங்களிலும் சூரியன் கொடுப்பது போல ஆண்டவரும் கொடுக்கிறார். ஏனென்றால் அதை வழங்காமல் கொடுக்காமல் அவராலே இருக்கவே முடியாது. அவர் சூரியனை போல செயல்படுகிற அல்லது சூரியனை போல வேலை செய்கிற முதல் பகுதியை குறித்து காலை ஆராதனையில நாம் பார்த்தோம். அவர் சூரியனை போல செயல்பட்டு செய்கிற காரியம் முதலாவது உயிர்ப்பிக்கிறார். அல்லேலூயா. எதை ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறார்? 3 காரியங்களை ஆண்டவர் உயிர்ப்பிப்பதை குறித்து காலை ஆராதனையில நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். முதலாவது, முன் இருந்ததான நிலைமைக்கு கர்த்தர் திரும்பி வர பண்ணுகிறார். சூரியனை போல ஆண்டவர் பிரகாசிக்கும் போது இழந்து போன முன் இருந்த நிலைமை, ஒரு காலத்தில் நல்ல ஜெபம் இருந்துச்சு, நல்ல பரிசுத்த வாழ்க்கை இருந்துச்சு, ஆண்டவருக்காக பக்தி வைராக்கி இருந்துச்சு, தேவன் மேல நம்பிக்கை இருந்துச்சு, விசுவாசம் இருந்துச்சு. இப்ப எல்லாம் போயிட்டு அந்த காலையில் சொன்ன அவங்க கிட்ட ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அவர்களை மறுபடியும் ரெஸ்டோர் பண்ணுகிறார். உங்களையும் என்னையும் கர்த்தர் முதலாவது உயிர்ப்பிக்கிற செய்கிற வேளையில முன் இருந்ததான நிலைமைக்கு கர்த்தர் மறுபடியும் திரும்ப பண்ணுகிறார். 2வது ஆண்டவர் உயிர்ப்பிக்கிற காரியம், இழந்த உடைமைகளை கர்த்தர் திரும்ப வர செய்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். 3வது, நம்முடைய வாழ்க்கையில வந்ததான காரியங்களினாலே இந்த ஆண்டவரை குறித்து பேச முடியாமல், இந்த ஆண்டவரை குறித்து சொல்லாமல், இந்த ஆண்டவருடைய நன்மையை குறித்து பேசாமல் நம்முடைய நாவுகள் கட்டப்பட்டிருந்தது. கட்டப்பட்டிருந்த அந்த நாவுகளை கட்டவிழ்த்து ஆண்டவர் பேச வைக்கிறார். என்ன பேச வைக்கிறார்?
10 வருஷம் 15 வருஷத்திற்கு முன்பாக நடந்ததை அல்ல, நேற்று இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்கிறார், என்ன நன்மை செய்தார், இதுவரை அறியாத, இதுவரை புரியாத ஒரு நன்மையை கர்த்தர் எனக்கு செய்திருக்கிறார் என்று சொல்லி அவருடைய நாமத்தை குறித்து பேசுவதற்கு நாவின் கட்டுகளை கர்த்தர் உடைத்தெறிகிறார். அல்லேலூயா. இரண்டாவது சூரியனை போல ஆண்டவர் செய்கிறதான வேளை இந்த மாலை வேளையிலே பார்ப்போம். ஆபக்கூக்கின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 4வது வசனம். ஆபக்கூக் 3வது அதிகாரம் 4வது வசனம். அவருடைய பிரகாசம் சூரியனை போல இருந்தது. சூரியனைப் போல இருந்தது. அவருடைய கரத்திலிருந்து கிரணங்கள் வீசின. அங்கே அவருடைய பராக்கிரமம் மறைந்திருந்தது. இரண்டாவது, ஆண்டவர் சூரியனை போல பிரகாசிக்கும் போது அவருடைய செயல், அவருடைய பிரகாசம், அவருடைய கரத்தின் வல்லமையை கர்த்தர் விளங்க பண்ணுகிறார். அவருடைய பிரகாசம், அந்த வசனம் சொல்லுது, அவருடைய பிரகாசம் சூரியனை போல் இருந்தது. இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் சூரியனை போல என் தேவன் காண்பிக்கிறார். இந்த நேரத்தில் என்ன சொல்லுகிறார்? சூரியனுக்கு கதிர்கள் இருப்பதை போல. அந்த கதிர்கள் என்ன செய்யும்? அந்த கதிர்கள் சூரியனாலே எதை செய்ய முடியுமோ அந்த சக்தியை கொண்டு வந்து அந்த கதிர்கள் செயல்படுவதை போல நான் என்னுடைய கரத்திலே அவருடைய வல்லமை மறைந்திருந்தது. அதை ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? காலையில் சூரியன் உதயமான உடனே கதிர்கள் அதனுடைய சக்தி, அதனுடைய ஆற்றலை கொண்டு வருவது போல தேவன் தம்முடைய கரத்தை தம்முடைய ஜனத்திற்காக உயர்த்தும் போது அவர் கரத்தில் இதுவரை மறைந்திருக்கிற வல்லமை அவர்களுக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு வெளிப்பட நிச்சயமாய் இந்த கர்த்தர் செய்வார். விசுவாசிக்கிறவங்க கரம் உயர்த்தி, ஆண்டவரே, இதுவரை உம்முடைய கரத்தில் இருந்த வல்லமையை உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் வெளிப்பட செய்ய போகிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். அந்த கரத்திலிருந்து வெளிப்படுகிற வல்லமையை எவராலும் தடுக்க முடியாது, எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. அந்த கரத்தை என் ஆண்டவர் மடக்கி வைப்பதே இல்லை. எல்லாரும் கர்த்தருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. உம்முடைய கை நீட்டப்பட்டதாகவே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கதிர்கள் என்ன? இந்த கதிர்கள் என்பது அவருடைய பராக்கிரமம். என்னுடைய கரத்திலே என்னுடைய பராக்கிரமம் மறைந்திருக்கிறது. நான் ஜெபம் பண்ணினேன், வியாதியை கர்த்தர் நீக்கினார், காய்ச்சலை நீக்கினார், தலைவலியை நீக்கினார். ஆஸ்பத்திரியில் இருந்தேன், மருந்து என்னை சுகமாக்கவில்லை, ஆனால் ஆண்டவர் என்னை என்ன பண்ணார்? சுகமாக்கினார். நான் நினைக்கவில்லை. கர்த்தரை நோக்கி நான் என்ன பண்ணினேன்? ஜெபம் பண்ணினேன். எதிர்பாராத மார்க் தந்தார். படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் சொல்லுவோம், எதிர்பாராத மார்க் தந்தார், எதிர்பாராத உயர்வை கர்த்தர் தந்தார், எதிர்பாராத ஆசீர்வாதம் தந்தார் என்றால் நிச்சயமாக எல்லாரும் இப்ப கையை உயர்த்தி இருப்போம். எல்லாரும் கையை உயர்த்தி இருப்போம், அப்படிதானே? ஆனால் நல்ல கவனிங்க, அது எல்லாம் இல்லப்பா, வெளிப்பட்ட தேவனுடைய வல்லமை தான் அதையெல்லாம் செய்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, மறைந்திருக்கிற வல்லமை, அவருடைய கரம், இதுவரை உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படாத வல்லமையை, இதுவரை எந்த மனிதனுக்கும் வெளிப்படுத்தாத வல்லமையை, சூரியன் அதன் கதிர்கள் மறைந்திருக்கும் என்று, அதாவது மறைந்திருக்கும் எனர்ஜியை யாராலையும் தடுக்க முடியாதது. அதே போல என்னுடைய வல்லமையையும் தேவன் சொல்றாரு, அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அவருடைய பிள்ளைக்கு அவருடைய வல்லமையை காட்ட வேண்டும் என்று சொல்லி நினைத்தால் இதுவரை காட்டினதை விட மறைந்திருக்கிற வல்லமையை ஆண்டவர் இந்த வாரத்தில் காட்ட விரும்புகிறார். அல்லேலூயா. அதனால தான் மோசேயை பார்த்து சொன்னார், இதுவரை எந்த ஜாதியினிடத்திலும் செய்யாத
பெரிய காரியத்தை உங்கள் நடுவிலே செய்வேன் என்று சொன்னதற்கு காரணம், மறைந்திருக்கிற வல்லமையை வெளிப்படுத்த, ஆண்டவரே எங்கள் தேசத்திலே செய்யும் ஆண்டவரே, எங்கள் மாநிலத்திலே செய்யும் ஆண்டவரே, உலக நாடுகளிலே செய்யும். உம்முடைய கரத்தின் வல்லமையை இதுவரை பார்த்திராதத ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே மறைந்திருக்கிறதை, உம்முடைய வல்லமையை இந்த தேசம் சீக்கிரத்திலே பார்ப்பதற்கு உம்முடைய கரத்தை நீர் மடக்குபவர், முடக்குபவர் அல்லவே அல்ல. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 31வது வசனம். நியாயாதிபதிகள் 5வது அதிகாரம் 31வது வசனம். நியாயாதிபதிகள் 5:31. கர்த்தாவே, உம்மை பகைக்கிற யாவரும் இப்படியே அழிய கடவர்கள். அவரில் அன்பு கூறுகிறவர்களே வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள் என்று பாடினார்கள். நல்ல கவனிங்க. சூரியனை பற்றி சொல்லும்போது அவரில் அன்பு கூறுகிறவர்களோ எப்படி இருப்பாங்கன்னா, வல்லமையோடு உதிக்கிற நம்முடைய ஆண்டவர் தம்முடைய முழு வல்லமையை நிச்சயமாய் வெளிப்படுத்த போகிறார். அதை அவர் மடக்குவதே இல்லை. தன்னுடைய பிள்ளைக்காக ஆண்டவர் வெளிப்படுத்துவார், அல்லது தன்னுடைய பிள்ளையின் மூலமாக அந்த வல்லமையை கர்த்தர் வெளிப்படுத்துவார். இந்த ரெண்டு நிலையையும் அவர் வெளிப்படுத்தினாலும், அவர் வெளிப்படுத்துவதற்குரிய முக்கிய காரணம் என்னவென்று சொன்னால், சத்துருவை மேற்கொள்ள, சத்துருவை ஜெயிப்பதற்காகத்தான். நீங்க ஆபக்கூக்கின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 11 14 வரைக்கும் வாசிக்க கேட்போம். ஆபக்கூக் 3வது அதிகாரம் 11 முதல் 14 வசனங்கள். சந்திரனும் சூரியனும் தன் மண்டலத்தில் நின்றன. உமது அம்புகளின் ஜோதியையும் உம்முடைய ஈட்டியினுடைய மின்னல் பிரகாசத்திலும் நடந்தன. நீர் கோபத்தோட பூமியில் நடந்தீர், உக்கிரத்தோட ஜாதிகளை போரடித்தீர். உமது ஜனத்தின் ரட்சிப்புக்காகவும் நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவனின் ரட்சிப்புக்காகவும் நீர் புறப்பட்டீர். கழுத்தளவு அஸ்திபாரத்தை திறப்பாக்கி துஷ்டனுடைய தலைவனுடைய வீட்டில் இருந்த தலைவனை வெட்டினீர். என்னை சிதறடிப்பதற்கு பெரும் காற்றை போல் வந்தார்கள். சிறுமையானவனை மறைவிடத்திலே பட்சிப்பது அவர்களுக்கு சந்தோஷமாயிருந்தது. நீர் அவர்களுடைய ஈட்டிகளினாலேயே கிராமத்து அதிபதிகளை உருவ குத்தினீர். அவருடைய கரத்தின் பராக்கிரமத்தை என் ஆண்டவர் வெளிப்படுத்தும் போது, தேவனுடைய ஜனத்திற்கும் தேவனுடைய திட்டத்திற்கும் விரோதமாய் இருக்கிற அத்தனை பலவான்களையும், அத்தனை தலைவர்களையும், அத்தனை புயல் கொந்தளிப்புகளையும் அகற்றுகிற பராக்கிரமத்தின் வல்லமையை என் ஆண்டவர் வெளிப்படுத்தி காட்டுவார். அல்லேலூயா. லூக்கா 1 அதிகாரம் 51வது வசனம். லூக்கா 1வது அதிகாரம் 51வது வசனம். தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். நல்ல கவனிங்க. எதிர்பாராத ஒரு அற்புதத்தை இந்த ஆண்டவருடைய வல்லமை இதுவரைக்கும் வெளிப்பட்டதே இல்லை. பிள்ளை பெறாதவர்களுக்கு குழந்தையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்.
மலட்டு கற்பங்களை பிள்ளை பெறும்படி செய்திருக்கிறார். ஆனால் மனமாகாத ஒரு கன்னிகை தேவகுமாரனை பிறக்க செய்த அற்புதத்தை இதுவரைக்கும் செய்ததில்லை. அதுவரை வெளிப்படாத ஒன்று மரியாளுக்கு வெளிப்பட்டது. ஆமென் சொல்லுங்களேன். வெளிப்பட்ட உடனே மரியாள் சொல்லுகிறார், தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். அவருடைய கரத்தில் மறைந்திருந்த அந்த பராக்கிரமத்தை எனக்காக ஆண்டவர் வெளிப்படுத்தினார். இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே, ஒரு மரியாளுக்கு மட்டுமல்ல, அவர் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிற எந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கும் இதுவரை வெளிப்படாத அவருடைய கரத்தின் பராக்கிரமத்தை செய்ய என் ஆண்டவர் வல்லவர். அவர் எதற்காக செய்தார்? ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே மேசியாவை ஆண்டவர் வாக்கு பண்ணினார். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆனது. சத்துரு உலகை தன்னுடைய கையிலே வைத்து அவன் எடுத்துக்கொண்டான். இனி இந்த மேசியா வருவதற்கு வழியே இல்லை, வந்தாலும் நம்புவதற்கு ஆட்களும் இல்லை என்ற நிலையில சத்துரு வைத்தபோது திடீரென்று ஒரு நாள் சூரியன் உதித்தது. உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடுவார் என்று மரியாளுக்கு சொல்லப்பட்டது. அவர் எதற்காக வந்தார்? ஒரு மதத்தை நிறுவுவதற்காக இயேசு வரவில்லை. பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் இந்த உலகிலே வெளிப்பட்டார். விசுவாசிக்கிறவங்களாம் கரம் உயர்த்தி, ஆண்டவரே, பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காகவே இந்த உலகில் வெளிப்பட்ட தேவகுமாரனுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அல்லேலூயா. ஒன்று அவர் வெளிப்படுத்துவார், இரண்டாவது நம் மூலமாக கர்த்தர் வெளிப்படுத்துவார். எரேமியாவின் புத்தகம் 20வது அதிகாரம் 11வது வசனம். எரேமியா 20வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடே இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். நல்ல கவனிங்க, சொல்றார் எரேமியா, கர்த்தரோ பயங்கர பராக்கிரமசாலியாய் என்னோட கூட இருக்கிறார். ஏன்பா இருக்கிறாரு? என்னை அவமரியாதைப்படுத்துகிற, என்னை தள்ளி போடுகிற இந்த உலகத்திற்கு முன்பாக கர்த்தருக்கு கனம் உண்டு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் கனம் உண்டு, அவரை சேவிக்கிற அவருடைய ஜனத்திற்கும் கனம் உண்டு என்று நிரூபிப்பதற்காக அவர் என்னோட கூட பயங்கர பராக்கிரமசாலியாய் இருக்கிறார். 2 நாளாகமம் 16வது அதிகாரம் 9வது வசனம். 2 நாளாகமம் 16வது அதிகாரம் 9வது வசனம். யூதா பென்யமீன் ஜனங்களையும் அவர்களோட கூட எப்ராயிமிலும் மனாசேயிலும் சிமியோனிலும் இருந்து வந்த அவர்களோடு சஞ்சரித்தவர்களையும் கூட்டினான். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருக்கிறதை கண்டு இஸ்ரவேலிலிருந்து திரளான ஜனங்கள் அவன் பட்சத்தில். நல்ல கவனி, ஆண்டவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவுகிறது. அல்லேலூயா. ஆசாவுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், எதற்கப்பா உலாவுகிறது? என் கண்கள் எங்கே ஏன் தெரியுமா உலாவுகிறது? தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு. அந்த வசனம் இருக்கு, அதுல அதை வாசிங்களேன் கொஞ்சம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் நல்ல படிங்க, இந்த விஷயத்தில்
மதி இல்லாதவராய் இருந்தீர். ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் இங்க சொல்றாரு. என் கண்கள் ஆசாவுக்கு சொல்றாரு, என் கண்கள் பூமி எங்கும் உலாவுது. எதுக்கு தெரியுமாப்பா? என்னை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு என்னுடைய கரத்திலே மறைந்திருக்கிற வல்லமையை விளங்க பண்ணுவதற்காக என் கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த நாளிலே கர்த்தருடைய கண்கள் இந்த இடத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேலே பட்டு கொண்டிருக்கிறது. சூரியன் அதனுடைய கதிரை தடுக்க முடியாது யாராலும். கர்த்தருடைய கரத்தில் மறைந்திருக்கிற பராக்கிரமத்தை எனக்காகவோ என் மூலமாகவோ வெளிப்படுத்துவதற்காக இந்த பாதாளத்தின் வல்லமையாலோ அந்த வல்லமையை தடுத்து நிறுத்த முடியாது. ஆண்டவர் அதை தம்முடைய பிள்ளைகளுக்கு வழங்காமல் முடக்காமல் அவர் இருக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது, ஆண்டவர் சூரியனை போல இருந்து செய்கிற வேலை. மல்கியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனம். மல்கியா 4வது அதிகாரம் 2வது வசனம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல, மூன்றாவது சூரியனை போல பிரகாசிக்கிற அவர் செய்கிற வேலை என்ன தெரியுமா? புதுப்பிக்கிற விடுதலையை, சுகத்தை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. இந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்திற்கு பயந்திருக்கிறவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அது வந்து என்ன செய்யும்? எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் அப்படின்னா சொன்னாரு? இல்லை. அதன் சட்டைகளின் கீழ் என்ன இருக்கும்? ஆரோக்கியம் இருக்கும். கர்த்தருடைய கிரணங்கள் இந்த மாலை வேளையில வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற உங்கள் மேல ஆரோக்கியத்தை கொண்டு வருவதாக, சுகத்தை கொண்டு வருவதாக, விடுதலையை கொண்டு வருவதாக. அவரை அறியாத உலகிற்கு முதல் வசனத்தில் சொல்றார். மல்கியா 4:1 வாசிங்க. இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும். சூளையை போல எரிகிற நாள் வரும். அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாய் இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும். அது அவர்களுக்கு போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவரை அறியாத உலகிற்கு ஆண்டவர் சொல்றாரு, பட்சித்து போடுகிற அக்கினியை போல, சூரியனை போல கர்த்தர் இருப்பார். ஆனால் அவருடைய பிள்ளைகளாய் இருந்தால், உத்தமமாய் நடக்கிற பிள்ளையாய் இருந்தால், ஆரோக்கியம் கொடுக்கிற நீதியின் சூரியனாக கர்த்தர் இருப்பார். உடைந்த உறவுகளை, உணர்ச்சி வசப்பட்ட காரணங்களை, பாதிக்கப்பட்ட சரீர நிலைமைகளை கர்த்தரிடத்தில் ஒரு சூரிய கதிர் உண்டு. அவருடைய வல்லமையை நீர் நிறுத்துவீராக என்று சொல்லி எவரும் ஆண்டவருடைய கையை முடக்க முடியாது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசுவினுடைய அற்புத வல்லமை, ஆண்டவரே உம்முடைய வல்லமை உம்முடைய ஜனத்தை இந்த மாலை வேளையிலே தொடுவதாக. உம்முடைய சட்டைகளின் கீழ் இருக்கிற ஆரோக்கியம், உம்முடைய சட்டைகளின் கீழ் இருக்கிற சுகம், உம்முடைய சட்டைகளின் கீழ் இருக்கிற விடுதலை இந்த காலை வேளையில, இந்த மாலை வேளையில எங்க பிள்ளைகளை விடுதலையாக்குவதாக, எங்க பிள்ளைகளை சுகப்படுத்துவதாக. அல்லேலூயா. சூரியனை போல இருக்கிற இயேசு என்ன தெரியுமா செய்வார்? தம்முடைய வல்லமையின் மூலம் உங்களை கர்த்தர் குணமாக்குவார். உங்களுக்கு ஒரு சுகத்தை கர்த்தர் தருவார். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். சொல்றாரு, என்னுடைய கரத்திலே ஆரோக்கியம் இருக்கிறது. அந்த ஆரோக்கியத்தை என் பிள்ளைகளுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். என் ஆண்டவர் அற்புதம் செய்ய விரும்புகிறார். உறவுகளிலே, உணர்ச்சிகளிலே, உடலிலே
தேவன் இந்த மாலை வேளையில் அற்புதத்தை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். எரேமியாவின் புத்தகம் 30வது அதிகாரம் 17வது வசனம். எரேமியா 30வது அதிகாரம் 17வது வசனம். அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி, அவர்கள் உம்மை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி, உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால், உனக்கு தள்ளுண்டவர்கள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி, நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்லுகிறார். நல்ல கவனிங்க, ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு இருளை அகற்றி வெளிச்சத்தை கொடுத்து அவர்களை திரும்ப கொண்டு வரும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன். யாரை பார்த்து சொல்லுகிறார்? நீங்கள் விசாரிப்பாரற்று கிடந்தீர்கள். உங்களுக்கு ஒரு பேரை கொடுத்தாங்க, என்ன தெரியுமா? தள்ளப்பட்டவர்கள். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளை எங்க போனாலும் பேர் என்ன தெரியுமா? தள்ளப்பட்டவர்கள், ரிஜெக்டட். அதுதான் ஆண்டவருடைய பிள்ளைக்கு கிடைக்கிற பெயர். அப்ளிகேஷன் போட்டா ரிஜெக்ட். எல்லாருக்கும் ஆஃபர் வந்தா கர்த்தருடைய பிள்ளைக்கு மட்டும் ரிஜெக்ட். கர்த்தருடைய பிள்ளைக்கு மட்டும் ரிஜெக்ட், தள்ளப்பட்ட நிலைமை. அப்படித்தான் பேர் இருந்தது. கர்த்தர் சொல்லுகிறார், இல்ல இல்ல, சூரியனுடைய கதிரை யாராலும் தடுக்க முடியாது, என் கையையும் யாராலும் தடுக்க முடியாது, நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன். ஏசாயா 30வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 30வது அதிகாரம் 26வது வசனம். கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சம் 7 பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு சூரியனுடைய வெளிச்சத்தை போல இருப்பேன். சூரியனுடைய வெளிச்சம் 7 மடங்காய் இருக்கும். அதே போல நான் இருப்பேன். எந்த சூழ்நிலையில சொல்கிறார்? அந்த சூரியன் என்ன செய்யும்? என் ஜனத்தினுடைய அடிக்காயத்தை குணமாக்கும். அந்த நாளில் அடித்து குணமாக்கும் நாளிலே, ஒருவேளை அவர் அடிச்சு 10 வருஷம் ஆயிட்டு, ஆனால் இன்னும் காயம் இருக்கு, இன்னும் வேதனை இருக்கு, இன்னும் நஷ்டம் இருக்கு, இன்னும் இழப்பு இருக்கு, இதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கு. ஆண்டவரே, எத்தனை வருஷமா ஆயிட்டு இது இப்படியே நடந்துகிட்டு இருக்கு, என்னால மறக்க கூட முடியல. அப்படிப்பட்ட நிலைமையில வந்திருக்கலாம். அந்த காயம் இன்னும் இருக்கு ஆண்டவரே, அது ஆறல, இன்னும் என்னால மறக்க முடியல. ஆண்டவர் சொல்கிறார், நான் சூரியனை போல இருப்பேன். நான் சூரியனை போல இருக்கும்போது அந்த அடிக்காயம் இருக்கு பாத்தியா, அந்த அடிக்காயத்தை முற்றிலுமாக வல்லமை உள்ள கர்த்தராய் சுகமாக்க இந்த மாலை வேளையில் நான் வந்திருக்கிறேன். இந்த ஆராதனையில சுகமாக்குகிற கர்த்தருடைய பிரசன்னம் வியாபித்திருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் சூரியன் மட்டுமல்ல, 2வது பகுதி சொல்லுகிறது, அவர் கேடகமானவர். அல்லேலூயா. சூரியன் கொடுப்பதை நிறுத்தவே முடியாது. கேடகம் என்ன செய்யும்? வச்ச இடத்துல தானே இருக்குமே. ஆண்டவர் சொல்றாரு, கேடகத்தையும் நான் முடக்கி வைப்பதில்லை என்பதை புரிந்து கொள்வதற்காக கேடகத்தை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 15வது அதிகாரம் 1வது வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, நானே உனக்கு கேடகம், நானே உனக்கு மகா பெரிய பலன். அந்த வசனம் எப்படி இருக்கணும்னா, நானே உன் தேவன், நானே உன் பிரதிபலன் அப்படின்னா கிளியரா நமக்கு என்ன பண்ணியிருக்கும்? புரிந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நானே
உன் கேடகம், நானே உன் பிரதிபலன். கேடகத்திற்கும் பிரதிபலனுக்கும் என்ன பாஸ்டர் சம்பந்தம் இருக்கிறது அப்படின்னு கேட்டோம்னா, ரெண்டிற்கும் என்ன இணைப்பு இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இதை கேட்ட உடனே ஆபிரகாமின் காதில் ரெண்டாவது சொன்ன வார்த்தை மட்டும் நல்லா விழுது. நானே உன்னுடைய பிரதிபலன். அதுதான் அதை பிடிச்ச உடனே இப்ப 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 15:2. அதற்கு ஆபிரகாம் கர்த்தராகிய ஆண்டவரே அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய். நல்ல கவனிங்க, என்ன பிரதிபலன், என்ன தருவீர்? அதை தருவேன், இதை தருவேன் என்று சொல்லி 7வது வசனம் வரைக்கும் ஆண்டவர் சொல்றார் ஆபிரகாம்கிட்ட, உனக்கு அதை தருவேன், இது தருவேன்னு. 8வது வசனத்துக்கு வரும்போது வாசி 8, 15, 8. அதற்கு அவன் கர்த்தராகிய ஆண்டவரே நான் அதை சுதந்தரித்துக் கொள்வேன் என்று கேள்வி கேட்கிறான். பாருங்க, எப்படி எனக்கு தெரியும்? நீர் அதை தருவீர் இதை தருவீர்னு சொல்லிட்டீரு, எனக்கு எப்படி தெரியும்? அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பா நான் பிரதிபலனை மட்டும் கொடுப்பவர் இல்லை, நானே உனக்கு கேடகமாயிருக்கிறேன். அதை ஏன் கேடகம் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார்? ஆபிரகாமே, என்ன தருவீர் என்று சொல்லி ஏன் கேட்ட தெரியும்? ஏன் கேட்டாய் தெரியுமா? உன்னை அழைத்த போதே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் பேரை நான் என்ன பண்ணுவேன்? பெருமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். அன்றைக்கே ஆபிரகாமுக்கு பிரதிபலனை ஆண்டவர் சொல்லிட்டார். நீர் பிரதிபலனை சொல்லி 15 வருஷம் ஆயிட்டு. பிரதிபலனை சொல்லி 15 வருஷம் ஆயிட்டு. இது வரைக்கும் எனக்கு என்ன பண்ணல? தரவே இல்லை. என்ன பிரதிபலன், எப்ப தருவீர்? கிளியரா எனக்கு சொல்ல ஆண்டவரே என்று சொல்லி கேட்கிறான். தேவன் தாமதித்தது தேவன் மறந்து விட்டதற்கு சமமாகும் என்று நினைத்த போது கர்த்தர் சொல்கிறார், நோ, உலகத்தில் அப்படி இருக்கலாம் தாமதம், ஆனால் தாமதம் என்பது ஆறின கஞ்சி தான். ஆனால் என்னுடைய விஷயத்தில் நான் இப்போ வந்திருக்கிறேன். ஏன் வந்திருக்கேன் தெரியுமா? இதுவரை நான் வாக்குத்தத்தம் தான் கொடுத்தேன். இப்போ ஆண்டவர் சொல்கிறார் ஆபிரகாம்கிட்ட, பலிபீடத்தை கட்டு, ஒரு காளையை கொண்டு வா, பறவைகளை கொண்டு வா. பலிபீடத்தை கட்டுகிறான், வைக்கிறான், ஒன்றும் செய்யாமல் இருக்கிறான். பறவைகள் வந்து மாமிசத்தை கொத்த வருகிறது. அவைகளை அவன் விரட்டி கொண்டிருக்கிறான். விரட்டி கொண்டிருக்கிற நேரத்தில் தூங்கிவிட்டான். சில நேரத்தில் பாருங்கள், நம்ம ஆட்களும் கர்த்தரே பேசினாலும் தூங்குவாங்க. கர்த்தரே பேசினாலும் என்ன பண்ணுவாங்க? தூங்குவாங்க. அதை போல் இவர் பறவைகளை விரட்டிக்கிட்டே இருக்கிறாரு, அப்படியே என்ன பண்ணிட்டாரு? தூங்கிட்டாரு. தூங்கும்போது கர்த்தர் ஆபிரகாமோடு பேசுகிறார். என்ன பேசுகிறார் தெரியுமா? உனக்கு ஒரு சந்ததி வரும், அந்த சந்ததி 400 ஆண்டுகள் எகிப்திற்கு போவார்கள். கொஞ்சமாக போனவர்கள் வரும்போது சேனையாக வருவார்கள். அல்லேலூயா. ஒன்றுமில்லாமல் போவார்கள், வரும்போது செல்வத்தோடு வருவார்கள். இந்த 400 வருஷமும் உபத்திரவப்படுவார்கள். இந்த 400 வருஷமும் பிரச்சனை இருக்கும். ஆனாலும் ஒன்றும் அவர்களை அழிக்காது. நான் அவர்களுக்கு கேடகமாயிருப்பேன். கேடகமாயிருந்த அவர்களை நான் பாதுகாப்பேன். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறுவதற்கு எதுவும் அதை அழிக்காமல் அதை பாதுகாக்கிற கேடகம் நான் தான் என்று சொல்லுகிறார். என் வார்த்தை சொன்னதை பாதுகாக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாமே, இதுவரைக்கும் நான் என்ன பண்ணேன்? வாக்குத்தத்தம் தான் பண்ணினேன். இன்னைக்கு உன்னோடு கூட நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். 15வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. 15-17. சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும்
புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின. அக்கினி பிளம்பை போன்ற ஒன்று அந்த பலியின் நடுவே நடந்து போகிறது. ஏன் அதை ஆண்டவர் சொன்னார்? அவர்கள் பத்திரத்தில், அந்த காலத்தில் எப்படின்னா பத்திரத்தில் கையெழுத்து போடுவதற்கு முன்பாக தங்கள் கடவுளுக்கு முன்பாக காணிக்கை கொண்டு வந்து இருவரும் அந்த காணிக்கையை படைப்பார்கள். அந்த காணிக்கையை கடவுள் அங்கீகரித்தால் அவர்கள் செய்த உடன்படிக்கை உறுதியானது என்று சொல்லி அவர்கள் வைத்துக் கொள்ளுவார்கள். கர்த்தர் அதை மனதிலே வைத்தவராக ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், ஆபிரகாமே, உம்மோடு உடன்படிக்கை பண்ணுகிறேன், அதுவரை நான் கொடுப்பேன், உன்னை ஏந்துவேன், உன்னை ஆக்குவேன், உனக்கு தருவேன் என்று சொன்னார். ஆனால் அந்த அதிகாரத்தில் தான் ஆண்டவர் முதன்முறையாக அவர் சொல்றார், நான் கொடுப்பேன் இல்லப்பா, உனக்கு கொடுத்தேன் என்று சொல்லி சொன்னார். ஏன் தெரியுமா? உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையை எது வந்தாலும் உடைக்காமல் கேடகத்தை போல காத்து கொள்ளுகிற தேவன் இருக்கிறார். நிச்சயம் நிறைவேறும். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் கொடுத்தது இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தமாய் இருந்தால், இந்த நாளில தேவன் சொல்லுகிறார், நான் வாக்கு பண்ணுபவர் மட்டுமல்ல, அதை அப்படியே பாதுகாக்கிற உடன்படிக்கையின் தேவனுமாக நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் இந்த கேடகத்தை முடக்க மாட்டார். இந்த கேடகத்துக்கு பெயர் என்ன தெரியுமா? உபாகமம் 33வது அதிகாரம் 29வது வசனம். உபாகமம் 33:29. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய். அவர் உனக்கு சகாயம் செய்யும் கேடகம். ஏன் கேடகம் என்று சொன்னார்? ஆண்டவர் உதவி செய்வதை அவராலே நிறுத்தவே முடியாது. கர்த்தர் எனக்கு சகாயர். தாவீதிற்கு அது தெரிந்ததினால்தான் தாவீது சொல்கிறார், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் தேவனாலே ஒன்றை செய்யாமல் இருக்கவே முடியாது. என் தேவனால் அவர் உதவி செய்யாமல் இருக்கவே முடியாது. ஏனென்றால் அவருக்கு பெயரே சகாயம் செய்கிற தேவன். சங்கீதம் 3 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 3:3. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். தாவீதுக்கு விரோதமா சத்துரு வருகிறான். சத்துரு தன்னுடைய பட்டயத்தால் தாவீதை தாக்க நினைக்கிறான். தாவீதினுடைய காலை தாக்க ஒரு நாள் நினைக்க மாட்டான். எதை தாக்குவான்? தலையை தான் தாக்க நினைப்பான் எதிரி. அப்படி தாக்க வந்த நேரத்தில் சூழ்ந்து கொள்ளுகிற கேடகமாய் தலையை என் கர்த்தர் பாதுகாத்தார். அவனுக்கு உதவியாக கர்த்தர் நின்றார். அதோடு முடிக்காம ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு தெரியுமா? ஆண்டவரே, சத்துரு குறி வைத்து தலையை அழிக்க வந்தபோது தடுக்காமல் நடக்காம தடுத்த என்னுடைய கேடகம் நீர்தான் ஆண்டவரே. கேடகம் மட்டுமல்ல, சத்துருவுக்கு முன்பாக குனிந்த தலையை சத்துருவுக்கு மேலாக உயர்த்தும்படி வெற்றி வாய்ப்பை வாங்கி தந்த கேடகம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. தலையை மீண்டும் தூக்குவதற்கு எனக்கு நீர் உதவி செய்தீர். நீர் சகாயம் செய்யும் கேடகம். ஆண்டவருடைய கேடகத்துக்கு இன்னொரு பெயர் என்ன தெரியுமா? 5ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 5:12. கர்த்தாவே, நீர் நீதிமானை
ஆசீர்வதித்து நீ நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வி. ஆண்டவரால ஒன்றை மடக்கவே முடியாது. என்ன தெரியுமா? உதவி, கிருபை என்பதை ஆண்டவராலே மடக்கவே முடியாது. அதனால் தான் கேடகம் என்று சொன்னார். இடையில எந்த கேடகம் வந்தாலும் அந்த கேடகத்தை முறிப்பதற்கு ஆண்டவரின் கேடகத்திலே வல்லமை உண்டு. மற்ற எல்லா கேடகத்தையும் நாம் தான் பயன்படுத்த வேண்டும். கேடகம் என்று இருந்தால் நாம் தான் பயன்படுத்தணும். ஆனால் என் தேவைக்கு, எனக்கு நெருக்கம் வரும்போது, எனக்கு தாக்குதல் வரும்போது தேவைப்படுவதற்கு ஏற்ப செயல்படுகிற கேடகமாய் கர்த்தரே எனக்கு இருக்கிறார். அல்லேலூயா. அவரை யாரால என்ன பண்ண முடியாது? தடுக்கவே முடியாது. அவர் கேடகமானவர். எல்லாரும் கை உயர்த்தி ஆண்டவரே, சூரியனை போலவோ ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தின கேடகத்தை போலவோ நீர் முடக்காமல் கிருபைகளை, உம்முடைய இரக்கத்தை, உம்முடைய உதவியை பெற்றுக்கொள்வது உம்மை நான் சரியான புரிந்து கொள்கிறேன். நீர்தான் கேடகமானவர். நீர்தான் ஆண்டவரே சூரியனை போல என்னுடைய வாழ்க்கையில் இருந்து செயல்பட்டு எனக்கு உதவி செய்கிறவர் என்பதை, நீர் முடக்குவது இல்லை என்பதை, கொடுக்கிறவர் யார் என்பதை இன்றைக்கு நான் புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்தீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் உடன்படிக்கையின் தேவன், உடன்படிக்கை செய்தவர். அந்த உடன்படிக்கையில் இருந்து நீர் மாறுவதே இல்லை. நிச்சயம் கர்த்தர் செய்வீர். இந்த மூன்றையும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்யணுமா? சூரியனை போல இருந்து அவர் வேலை செய்யணுமா? கிரியை செய்யணுமா? நம்மிடத்தில் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? 2 கண்டிஷன். வேகமாக வாசிங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 5வது வசனம். நீதிமொழிகள் 30:5. தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள் தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு கேடகமானவர். நல்ல கவனிங்க. யாருக்கு ஆண்டவர் கேடகமானவர் என்று சொன்னால், அவரை அண்டிக் கொண்டு, அவரை பிடித்து கொண்டு, அவருக்கு விருப்பமாய் நடக்கிறவங்களுக்கு கர்த்தர் கேடகமாய் இருக்கிறார். 115வது சங்கீதம் 9 முதல் 11 வசனங்களை வாசிங்க. சங்கீதம் 115 9வது வசனத்தையும் 11வது வசனத்தையும் வாசிங்க. 115 9 11 வாசிங்க. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு கேடகமாய் இருப்பார். ஆண்டவர் நம்மிடத்தில் ஒன்னே தான் நினைக்கிறார். என்ன தெரியுமா? என்னை நம்பு. என்ன நம்பு? எங்க? எல்லா சூழ்நிலையிலும் என்னை நம்பு. இந்த மாலை வேளை உங்கள் இருதயத்தில் கை வச்சு, ஆண்டவரே, அசையாமல் உறுதியாய் உம்மேல நம்பிக்கை வைக்க எனக்கு கிருபை தாரும். உம்மை அண்டி கொண்டு நடக்க எனக்கு ஒரு கிருபை தாரும். 2வது எபேசியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனம். எபேசியர் 6வது அதிகாரம் 16வது வசனம். பொல்லாங்கன் எய்யும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை நல்ல கவனிங்க. நான் கேடகமா உனக்கு இருக்கணும்னா, என் பிள்ளைய நீயும் ஒரு கேடகத்தை கையில் எடுக்கணும். அல்லேலூயா. கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவர் நமக்கு கேடகமா இருக்கணும்னா நாமும் கையில் ஒரு கேடயத்தை எடுக்கணும். ஆண்டவர் சொல்ல, அந்த கேடயத்தை எடுக்க நீ பழகிக்கொள். அந்த கேடகம் என்ன தெரியுமா? விசுவாசம். அந்த கேடகத்திற்கு பெயர் விசுவாசம். என்ன கேடகத்தை நீ கையில் எடுக்கணும். இப்போ இந்த 91ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 91:4. அவர் தமது சிறகுகளாலே
அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும். முதலாவது ஆண்டவர் சொல்கிறாரு, என் மேல உள்ள விசுவாசம் உனக்கு அதிகரிக்கணும். இரண்டாவது, அவருடைய வார்த்தையின் சத்தியம். இரண்டையும், விசுவாசம் என்னும் கேடகம், அவருடைய வார்த்தையினுடைய சத்தியம், இது இரண்டையும் உறுதியாக இருக பற்றி கொள்ளும் போது அவர்தான் கேடகம் என்பதை நம்மாலே உணர முடியும். அல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு சூரியனாய் கேடகமாய் இந்த வாரத்தில் இந்த மாதத்தில் என்னோடு கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. அவருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் முழங்காற்படிடுவோம். எல்லாரும் முழங்காற்படிட்டு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் இன்றைக்கு நம்மை நேசித்து அவருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். நான் சூரியனும் கேடகமுமானவர். சூரியனாய் இருக்கிறவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் 3 காரியங்களை, சூரியனை போல இருந்து 3 காரியங்களை செய்கிறார். 1, உயிர்ப்பிக்கிறார். 2வது, அவருடைய பிரகாசம், அவருடைய கரத்தின் வல்லமையை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். 3வது, புதுப்பிக்கிற அவருடைய விடுதலை, புதுப்பித்து தருகிற அவருடைய சுகத்தை, ஆரோக்கியத்தை, விடுதலையை கர்த்தர் தருகிறார். அவர் சூரியன் மட்டுமல்ல, அவர் கேடகமாயிருக்கிறார். சொல்ல, நானே உனக்கு கேடகம், நானே உனக்கு மகாபெரிய பலனாயிருப்பேன். ஆண்டவர் சூரியனும் கேடகமாயிருந்து நம்மை நடத்த வேண்டுமானால் நம்மிடத்தில் 2 காரியத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். 1, என்னை நம்பு, என்னை அண்டிக்கொள். முதல் கண்டிஷன், என்னை அண்டிக்கொள், என்னை நம்பு. 2வது கண்டிஷன், நான் கேடகத்தை எடுக்கணும்னா நீயும் கையில் ஒரு கேடகத்தை எடுக்கணும். அந்த கேடகத்திற்கு பெயர் விசுவாசம். ஆண்டவர் சொல்கிற 2வது கண்டிஷன் என்ன தெரியுமா? என் மேலே உள்ள விசுவாசம் உனக்கு இருக்கணும். 2வது, என்னுடைய வார்த்தையினுடைய சத்தியம். இது 2ஐயும் நீ உறுதியாய் இருக நீ பிடித்து கொள்ளுவாயானால் உண்மையிலே நான் உனக்கு கேடகமாய் இருக்கிறேன் என்பதை உன்னாலே உணர முடியும். கர்த்தர் நமக்கு சூரியனாய் கேடகமாய் இருந்து நடத்துவாராக. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவர் எங்களை நேசித்து உத்தமமாய் நடக்கிறவர்கள் நன்மையை நீர் வழங்காமல் இருப்பதில்லை. ஆண்டவரே, அந்த நன்மையை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக ஆண்டவரே, கொடுக்கிற நீர் யார் என்பதை இன்றைக்கு புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். அந்த நன்மையை கொடுக்கிற நீர் சூரியனும் கேடகமுமாயிருக்கிறீர். சூரியனாயிருந்து நீர் செயல்படுகிற, வேலை செய்கிற 3 காரியங்களை இந்த நாளிலே எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர். எங்கள் வாழ்க்கையில் அப்படியே நீர் சூரியனை போல இருந்து செயல்படுவீராக. எங்களுடைய கேடகமாய் இருந்து எங்களை நடத்துவீராக. நீர் இதை செய்ய வேண்டுமானால் நீர் சொன்ன 2 கட்டளைக்கு இன்றைக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம். உம்மை அண்டிக்கொள்ள எங்களை விட்டு கொடுக்கிறோம். உம்மை நம்ப எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். 2வது கண்டிஷன், ஆண்டவரே, உண்மையில எங்களுடைய விசுவாசம் இன்னும் அதிகரிக்க உம்முடைய சத்தியம், வசனத்தின் சத்தியத்தை நாங்கள் உறுதியாக இருக பற்றி கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும், வசனம் கேட்ட பிள்ளைகளை இயேசுவின் வல்லமை நிரப்புவதாக. தேவ அன்பினாலே நிரப்புவீராக. இந்த வாரம் முழுதும் நம்முடைய வார்த்தை பேசட்டும், கிரியை செய்யட்டும். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.